ரூ. 2000 முடியல, ரூ. 1000 தான் சேமிக்கிறாங்க அப்படின்னா 90லேருந்து 95 லட்சத்துக்கிட்ட இருக்கும். இந்த 1000 அவங்க குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு ஒரு 500ம் அவங்களோட பர்சனல் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு 500ம் பிரித்து கட்டலாம். ஹைதராபாத்லேருந்து சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க ஒரு பெரிய பேங்க்கில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க. பேங்க்கோட சாஃப்ட்வேர் டிவிஷனில் வேலை போயிடுச்சு. 4 லட்சம் ரூபா சம்பளம். அதை நம்பி நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. பொண்ணு கல்யாணத்துக்கு நிற்கிது. இப்போ எல்லாம் திருசங்கு சொர்க்க மாட்டோம் நடுவில் நிற்கிது. அவங்க இஎம்ஐயாக கட்டின அந்த 7 வருஷத்துக்கு எஸ்ஐபியாவே அந்த அமௌண்ட்டை போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 60-70% ஃபண்டே பண்ணிடலாம். இதை வச்சு நான் இந்த டைம் உள்ள போகிறது பெட்டரா மார்க்கெட்ல? இதுதான் சார் பெஸ்ட் டைம். இப்போ ஒரு குடும்பம் 1000 ரூபாய் சேமிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன வழிகளில் சார் அதை இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை சேவ் பண்ணலாம்? இல்லை, 1000 ரூபா அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் எல்லா ஃபேமிலிஸும் கண்டிப்பாக பண்ண முடிய அமௌண்ட்டு தான். என்ன அதில் இந்த வேலை அந்த வேலைன்னு இல்லை. ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து அப்பர் மிடில் கிளாஸ் வரைக்கும் இப்போ அவங்களுக்கு வரக்கூடிய மானியத்தை கூட என்ன பண்ணிடலாம், ஒரு சேமிப்பாக எடுத்துகிட்டு போய் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் சொல்கிறது ரைட்டு. ஆனால் இதில் நீங்கள் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி இதில் டிசிப்ளின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2000 ரூபாயவே அவங்க சேமிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 30 வருஷத்தில் அது வந்து ஒரு பெரிய தொகையாக இருக்கும். அப்படி 2000 முடியல, 1000 ரூபா தான் சேமிக்கிறாங்க அப்படின்னா 30வது வருஷத்தில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 90லேருந்து 95 லட்சத்துக்கிட்ட இருக்கும். பட் 30 வருஷம் கழிச்சு அந்த 90-95 லட்சத்தோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1/4 தான் இருக்கும். 25லேருந்து 30 லட்சம் ரூபா தான் நம்மளுக்கு அன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு எப்படி 1000 ரூபாயில் நம்மளால ஒரு படத்துக்கு மட்டும் போக முடியுதோ, அன்னைக்கு உள்ள 25-30 லட்சத்தால நம்மளால அந்த அளவுக்கு தான் விலைவாசி ஏற்றத்தில் நம்ம பார்க்க முடியும். இப்போ விலைவாசி ஏற்றம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இன்ஃப்ளேஷன் டேட்டாவுக்கும் ஃபுட் இன்ஃப்ளேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ ரீசெண்டாக இந்த கேஸ் தட்டுப்பாடுனால டீ வந்து 15 ரூபா 20 ரூபா போட்டுட்டு இருந்த டீ எல்லாம் 25 ரூபா ஆகிட்டாங்க. வடையெல்லாம் 25 ரூபா ஆயிடுச்சு. வடை இட்லி எல்லாம் 10 ரூபா கூட்டிட்டாங்க. ஸோ இதுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் நம்ம கணக்கு பண்ணோடனே இதெல்லாம் இன்ஃப்ளேஷன் ஃபிகர்லேயே வராது. ஸோ இப்போ ஏறுனதை கேஸ் இறங்குனதுக்கப்புறம் இறக்குவாங்களாங்கிறது கேள்விக்குறி தான். அப்படியே நம்ம இந்த இதுலேயே செட் ஆயிடுவோம் நம்ம. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள் இன்ஃப்ளேஷன் கூட தான் கூடுமே ஒழிய கண்டிப்பாக பெரிய லெவலில் குறையாது. பட் இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் பெரிய லெவலில் என்ன நம்மளுக்கு குறையவே குறையாது. அது ஏறுமுகமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு மினிமம் ஒரு 1000 ருபீஸ் அவரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வச்சுட்டாலும் இந்த 1000 அவங்க குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு ஒரு 500ம் அவங்களோட பர்சனல் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு 500ம் பிரித்து கட்டலாம். சரிங்களா? ஸோ இந்த இதை பொறுத்தளவு 1000ல் குழந்தையோட எஜுகேஷனுக்கு ஒரு 17 வருஷம் 18 வருஷம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெகுலர் எஸ்ஐபியாக கட்டினாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,45,000 ரூபா இருக்கும். என்ன 3.5 லட்சம் ரூபான்னு வச்சு. இதே இது ஸ்டெப் அப் எஸ்ஐபி, அதாவது 1000, 1100, 1200 அந்த மாதிரி ஒரு 10% ஸ்டெப் அப் பண்ணியே ஏற்றிட்டு போகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு 6.5 லட்சம் ரூபாயா இருக்கும் இப்போ 18வது வருஷத்தில். இதே இது 30 வருஷமும் அவங்க ரெகுலராக அந்த ஸ்டெப் அப்லேயே கட்டிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 46 லட்சம் ரூபா கிட்ட இருக்கும். இந்த வெறும் 500 ரூபா ஸ்டெப் அப்பில் 30வது வருஷம் தான் நீங்கள் 7,000 ரூபா கிட்ட எஸ்ஐபியை கட்டியிருப்பீங்க. இந்த 10% ஸ்டெப் அப்பில் சொல்கிறேன். ஸோ ஸ்டெப் அப்பை பொறுத்தளவு 7,000 ரூபா இப்போ வான்னு சொல்லிட்டு டைரெக்டாக 30வது காலத்தில் போய் நம்ம பார்த்து பயப்பட வேண்டாம். அன்னைக்கு தேதியில் 7,000 ரூபாங்கிறது இன்னைக்கு நம்ம 1000 ரூபாய் என்ன சொல்கிறோமோ அதே ரேட்டு தான் அதோட காஸ்டிங் இருக்கும். ஸோ அதனால சிம்பிளாக பிளான் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணலாம், ஒரு 1000 2,500 பிரித்து பண்ணலாம். பட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இந்த ரூபா பெரிய லெவலில் நம்மளுக்கு ஒன்றும் அன்னைக்கு தேதியில் யூஸ் ஆகாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபா பாலிசி இன்சூரன்ஸில் அப்படின்னு மிகப்பெரிய விஷயம். அந்த 1 லட்சத்தில் இப்போ நான்லாம் பர்சனலாக போட்டிருக்கேன். அந்த 1 லட்சத்தோட மெச்சூரிட்டி இன்னைக்கு வரும்போது என்னால் ஒரு ஸ்கூட்டியோ டிவிஎஸ் 50 கூட வாங்க முடியல. அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூட்டியோட விலை டிவிஎஸ் 50 விலை வந்து 12,000 15,000 தான். இன்னைக்கு 1.25 லட்சம் 1.5 லட்சம் வந்துருச்சு. ஸோ விலைவாசி வந்து இந்த மாதிரி ஏறும் பொழுது நம்மளோட சேவிங்ஸும் அது மாதிரி என்ன பண்ணணும், ஏறிக்கணும். எல்லாருக்குமே இந்த இன்ஃப்ளேஷனுக்கான இம்பாக்ட் இருக்கும். வீட்டு வாடகை ஏறுது, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக என்ன வீட்டு வாடகை ஏறுது. அவங்க வீட்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸு, இந்த மாதிரி எல்லாமே ஏறுமுகமாக தான் இருக்குது. எதுவுமே இறங்குமுகமாகவே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சேமிப்பையும் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு அது கரெக்டாக வரும். ரிட்டைர்மெண்ட் ஒரு சைடு இருக்குது, சைல்டு எஜுகேஷன் ஒரு சைடு இருக்குது. இதில் நான் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்? இப்போ என்கிட்ட 1000 ரூபா தான் இருக்குது, ரெண்டுத்துக்கும் சேமித்தோம் அப்படின்னா நான் 30 வருஷம் கழிச்சு சேமிச்சு பார்க்குறப்ப என் கையில் ஒரு 6 லட்சம் இல்லை 3 லட்சம் இந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னா அது யூஸ்லெஸ். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது யூஸ்லெஸ். அந்த டைமில் அந்த காசு கம்ப்ளீட்டாக
வீட்டில் யூஸ்லெஸ்ன்றப்போ நான் எந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் சார்? இல்ல 1000 ரூபாயவே நீங்க 17 வருஷத்துக்கு நீங்க கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6.5 லட்சத்துக்கு பதிலா உங்களுக்கு அப்படியே டபுள் கிட்டத்தட்ட ஒரு 12.5 13 லட்சம் ரூபா இருக்க போகுது. எதுக்கு? குழந்தையுடைய படிப்புக்கு. ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்க சேர்த்தீங்கன்னா 46 லட்சம் ரூபாய்க்கு பதிலா ஒரு 90 லட்சம் ரூபா இருக்க போகுது 30வது வருஷம். எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு என்ன பொறுத்தளவு ரெண்டுக்கும் கொடுக்கணும். ஏன்னா இனிமேற்கொண்டு குழந்தைங்களோட எஜுகேஷன் தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே. நாளைக்கு ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் அவங்க கடக்கணும் அப்படின்னா எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அதுக்கும் கொடுக்கணும். ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, குழந்தைங்களை படிக்க வச்சுருவாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, அவங்களே ஒரு வீடு ஒன்று கட்டிடுவாங்க, ஆனால் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இருக்காது. அதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு. இப்போ முன் காலத்துலலாம், அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, வீடு எப்போ கட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் தான் கட்டுவாங்க. ஸ்கூல் ஃபீஸ் பெரிய லெவலில் இருக்காது, சின்ன சின்னதாக அமௌண்ட் சேர்த்துட்டு வருவாங்க. ஸ்கூல் ஃபீஸ் பெரிய லெவலில் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷத்துல இடம் வாங்குவாங்க, அடுத்த ஒரு 10வது வருஷம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க, 3வது 10வது வருஷம் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்ல இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க? வீடு கட்டுவாங்க. இப்படிதான் இருந்தது. இன்னைக்கு கால சூழ்நிலைகள் மாறி ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸாவே வீடு மாறிடுச்சு. அப்ப ஒரு 25 வயசு பையன் கல்யாணம் பண்ணணும்னு வீடு அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம நிறைய ரீல்ஸ்லயும் யூடியூப்லயும் நானே பார்க்குறேன். பொண்ணுங்க வந்து கேட்கறதே என்னதான் கேட்குறாங்க, மாப்பிள்ளை வந்து ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் அது வச்சிருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கணும், 5 டிஜிட் சேலரி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க பாரை வந்து ரைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்கு. அம்மா அப்பாவுக்கும் சரிப்பா நான் உனக்கு ஒரு 20 லட்சம் தரேன், நீ ஒரு 30 லட்சம் லோனை போடு, நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஒரு வீடை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை தொடங்கும் போதே இதில் தான் தொடங்குறாங்க, கடனோட தான் தொடங்குறாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி ரிவர்ஸில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ எங்களுக்கு கன்சல்டேஷனுக்கு வர கேசஸ்லாம் வந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அகலக்கால் வச்சுட்டதுனால. இப்போ போன வாரம் என்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஹைதராபாத்லேருந்து. அவங்க ஒரு பெரிய பேங்க்கில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க. பேங்க்கோட சாஃப்ட்வேர் டிவிஷனில் வேலை போயிடுச்சு, 4 லட்சம் ரூபா சம்பளம். அதை நம்பி நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போது அவங்களால எதையும் பண்ண முடியல, வீடையும் விட முடியல, சம்பளமும் வரமாட்டேங்குது, பொண்ணு கல்யாணத்துக்கு நிற்கிது. இப்போ எல்லாம் திருசங்க சொர்க்க மட்டும் நடுவில் நிற்கிது. அவங்க சேர்த்து வச்சிருக்கிறது அந்த வீட்டுக்கான இஎம்ஐக்கு மட்டும்தான் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்காங்க. இதை வச்சு அவங்களுக்கு பிளான் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த மாதிரி மாட்டாம நம்ம அதே இதை அவங்க இஎம்ஐயா கட்டின அந்த 7 வருஷத்துக்கு அவங்க பேசாம என்ன பண்ணியிருக்கலாம், எஸ்ஐபியாவே அந்த அமௌண்ட்டை போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீடே இந்நேரத்துக்கு ஒரு 60 to 70% ஃபண்டே பண்ணிடலாம். 100% லோன் வாங்குறதுக்கும் 30% லோன் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சார் இப்போ நீங்க சொன்னீங்க 1000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கார்பஸ் இந்த சைஸ்ல தான் இருக்க போகுதுன்றப்போ, நான் ஒரு சுச்சுவேஷன்ல 1000 ரூபாய் சேவ் பண்ற நிலைமையிலாம் இருந்திருக்கேன். ஸோ அந்த டைம்ல நான் சேர்த்து வச்சான்னு கேட்டா என்னால் சேர்த்து வைக்க முடியல. ஏன்னா என் மைண்ட்ல என்ன இருந்துச்சுன்னா 1000 ரூபாய் தானே, இதுல என்ன பண்ணிட போறோம் பெருசா அப்படி கிரியேட் ஆச்சு. ஸோ நான் என்ன விஷயம் சார் லேக் ஆகுறேன், நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நான்? கரெக்ட், அருமையான கேள்வி இது. இது வந்து நீங்கள் பிலீவ் பண்ணணும். இன்னைக்கு தேதியில் 1000 ரூபாயில் 1 கிராம் தங்கம் வாங்க முடியாது. என்ன ஹார்ட்லி ஒரு 3லேருந்து 3.5 கிராம் தான் வெள்ளி வாங்க முடியும். 270 ரூபா வெள்ளின்னா 4 கிராம் வாங்கலாம் அப்ராக்சிமேட்டாக. 4 கிராம் தான் வெள்ளியே வாங்க முடியும் ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்கினா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் உங்கள் பேரில் 50 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது வந்து டாப் மோஸ்ட் ஒரு ரிலையன்ஸு, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி கம்பெனிஸ்லேருந்து ஒரு ஹேண்ட் பிக்டு 50 கம்பெனியில் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நீ வேலை பார்க்காத, உனக்காக இந்த 50 கம்பெனி வேலை பார்க்கும்னு சொல்லி ஒரு ஃபண்ட் மேனேஜர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ அவரை நம்பி அந்த 1000 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நம்ம பேசாமல் இருந்தோம்னாலே இந்த 1000 ரூபா வந்து ஒரு பெரிய மேஜிக் வந்து பண்ணும். இப்போ வாரன் பஃபெட்டை பற்றி நம்ம எல்லாரும் பேசுகிறோம். ஆனால் வாரன் பஃபெட் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்த காலத்தை யாருமே யோசிச்சு பார்க்கறதுக்கு மறுக்கிறாங்க. 14 வயசுலேருந்து அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நம்ப மாட்டாங்க. அவரோட வெல்த் வந்து 60 வயசுக்கு அப்புறம் தான் குவாட்ரபிள் ஆச்சு, மறுக்கிறாங்க. டவுன் ட்ரெண்டில் அவர் அதிகமாக வாங்கினாரு, பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் கோட் மட்டும் எல்லாரும் என்ன, வாரன் பஃபெட் when others are greedy you be fearful, when the market is fearful you be greedy அப்படின்னு சொல்லி அந்த கோட்டை மட்டும் அப்பப்போ எல்லாரும் எடுத்து போட்டுக்கிறாங்களே ஒழிய அது பிரகாரம் வாக் த டாக்கு யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. பிரச்சனை வந்து அதுதான். இப்போ நீங்கள் சொன்னதுக்கு இந்த 1000 ரூபாயை வச்சு 50 கம்பெனி வாங்கலாம்னு சொல்கிறேன். இது வந்து யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் ஒரு சீப்பான ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கு போயிடுறாங்க. 1000
ரூபாயில 50 கம்பெனி வாங்கி என்னத்த சார் இது அப்படின்னு. இது ஒரு தவறு. 2வது பேம்பு கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 7 வருஷமா அந்த பேம்பு மண்ணுக்குள்ள தான் வேறு விட்டுட்டு இருக்குமே ஒழிய மேல வராது அந்த சைனீஸ் பேம்பு அப்படிங்கிறது. மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு 3லேருந்து 4 வருஷம் ரிட்டர்னே தராது. இப்போ ஃபார் தட் மேட்டர் இப்போ இந்த பீரியடை நம்ம எடுத்துக்குவோம். ஜூலை 2024லேருந்து இப்போ வரைக்கும் இந்த 2 வருஷம் நம்மளுக்கு ரிட்டர்னே இல்லை. சரிங்களா? இப்போ வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணினவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டால், இந்த மார்க்கெட் நெகட்டிவ் ஆகும்போது அவங்க அக்குமுலேட் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் தான் லாபம். 15,000 போகும்போது தங்கம் வாங்குறதுக்கு ரெடி, 13,000 போகும்போது நான் பொறுத்து வாங்குறேன்னு சொல்றாங்க. இப்போ மார்க்கெட் வந்து அதே நிலைமையில இருக்கு. 13,000 இருக்கு நீங்க வாங்குங்கன்னு சொன்னா இல்ல மார்க்கெட் இறங்குது பயமா இருக்குன்னு சொல்லிட்டு வரமாட்டேங்கிறாங்க. இப்போ ஆனால் இப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க இப்போ போன மாசத்துக்கும் இந்த மாசத்துக்குமே பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியோட புக் சைஸ் 29,000 கோடியிலேருந்து 31,000 கோடி 2,000 கோடி ரூபாய் ஏறி இருக்கு எஸ்ஐபியோட புக் சைஸே. என்ன அப்ப இந்த 2,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இந்த நெகட்டிவ் மார்க்கெட்ல நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கூடி இருக்கு. அப்ப அது கூடும்போது இது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி பவுன்ஸ் ஆகுது இல்ல, அப்ப வந்து அவங்களுக்கு அது பயங்கரமான ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும். சார் இப்போ என்னோட கடைசி கேள்வி என்ன சார், இப்போ 1000 ரூபாய் தான் ஒருத்தர் சேமிக்கிறாரு அப்படின்னா, இப்போ நீங்க சொன்னீங்க நீங்க வந்து நெகட்டிவ்ல மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்கப்ப யூனிட்ஸ் நிறைய நீங்க அக்குமுலேட் பண்ணுவீங்க இந்த மாதிரி டைம்ல, இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்றதே 1000 ரூபாய், ஒரு 2 வருஷமா மார்க்கெட் வந்து ரெட்லேயே தான் இருக்கு, கீழே போகுது மேலே வந்து பயங்கர வால்ட்டிலா இருக்கு, நான் போடுற காசுமே ரொம்ப கம்மி, அமௌண்ட்டுமே ரொம்ப கம்மின்றப்போ இதை வச்சுட்டு நான் இந்த டைம் உள்ள போறது பெட்டரா மார்க்கெட்ல? இதுதான் சார் பெஸ்ட் டைம். மார்க்கெட்டு எப்பவுமே ஒரு முன்னாடி வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. இப்போ அது வந்து 7 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா 2019ஓட ரன்னுக்கு அப்புறமா ஃபார்ச்சுனேட்லி கொரோனாவோட ரன் 20ல் நம்மளுக்கு ஒரு நல்ல ரன் ஒன்று வந்தது. 24 வரைக்கும் அந்த ரன் நல்லா இருந்தது. 25, 26 ஜியோ பொலிட்டிகல்ஸ்னால கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு மார்க்கெட்டு. இதுலேருந்து அடுத்து இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து டெவலப்டு கண்ட்ரி ஆகணும்னு இந்த மார்க்கெட்டை தான் எடுத்துட்டு போக போகுது. சரிங்களா? அதனால இப்போ நீங்க வர்றது பர்ஃபெக்டான மூமெண்ட். இன்னையிலிருந்து 10 வருஷத்துல எப்படி இருக்கும்னு பாருங்க. நம்ம சென்னையில இருக்கோம் இன்னைக்கு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வடபழனி முன்னாடி இந்த மெட்ரோ ஸ்டேஷன் ப்ராஜெக்டே இல்லை. இன்னும் 2 வருஷத்துல அது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆயிருச்சுன்னா டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றதுக்கு 5 வருஷமாவது ஆகும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் தரதுக்கு ஒரு 5 இயர்ஸ் அது வெயிட் பண்ணுங்க. பர்ஃபெக்டான டைமிங். இதை விட ஒரு பெஸ்ட் டைமிங் இருக்காது. ஏற்கனவே 2020ல் நீங்க இன்வெஸ்ட் பண்ணல இதை பார்க்கறதுக்கு. இப்போ 26லயாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதை அடுத்து 30ல் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு என்ன, ஆமா நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அப்போ நம்ம என்ன வருத்தப்படுவோம், அன்னைக்கு இருந்த 2,000 ரூபாயை நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் 1000 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு அன்னைக்கு நம்ம வருத்தப்படுவோம். இப்போவே இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிங்க. பர்ஃபெக்டான மூமெண்ட் இது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. வாழ்க பணமுடன். இந்த வீடியோ முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் எடுத்திருக்கோம். இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல இருக்க டெசிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டெசிஷன் மேக்கரா நீங்க தான் இருக்கணும். எது வேணும் வேணான்றதை நீங்க தான் சூஸ் பண்ணணும். சீக்கிரமா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. பெரிய வெல்த் ஜென்ரேட் பண்ணுங்க.